ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும். உங்கள் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கவலைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சீக்கிரமாக சால்வ் ஆகணும். யூனிவர்ஸையும் இறைவனையும் பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா? ஓகே, உங்களுக்குள்ள ஒரு டெம்ப்ரவரி செப்பரேஷன், டெம்ப்ரவரி பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை சைலண்ட் ஃபேஸில் இருக்கலாம் உங்கள் பர்சன், ஆர் உங்களோட எக்ஸாக இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் நோ காண்டாக்டில் இருப்பீங்க, அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்களா? இஸ் ஒரு எக்ஸ் மிஸ்ஸிங் யூ? அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்க போகிறோம், என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, 8 of Swords and 10 of Pentacles, Knight of Swords, Three of Swords, Knight of Cups, adada. Okay, and அடுத்து என்ன? Lovers, Page of Wands, okay, Emperor, Six of Pentacles, Queen of Wands. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் 9 of Wands வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் ஆர் உங்கள் எக்ஸ், உங்களோட ஸ்பெஷல் பர்சன் யாரோ ஒருத்தர் இப்போ உங்கள் கூட காண்டாக்டில் இல்லை, அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது வந்து ஒரு காமன், ஒரு நியூட்ரல் ரீடிங், ஒரு ஜென்ரல் எனர்ஜியை வச்சு கொடுக்குற ஒரு ரீடிங். ஓகே, யாருக்கு வேணாலும் ரீசனேட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, ரீசனேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு வீடியோக்குள்ளேயும் எந்த ஒரு ரீடிங்ஸ்குள்ளேயும் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ஒரு டைம்லெஸ் வீடியோ. எப்போ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதோ, எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ தான் இந்த மெசேஜை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, காட் இட். ஓகே, இப்போ வந்து நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 8 of Swords, 9 of Wands. 9 of Wands வந்து நமக்கு பாட்டம் எனர்ஜியாக இருக்குது, அண்ட் Queen of Wands இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் மட்டும் இப்போ உங்கள் எனர்ஜிக்காக எடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப மென்டலி இப்போ ஸ்ட்ரக்கான மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, நான் மூவ் ஆன் ஆகணுமா இல்லை வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஓகே, உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஆனால் நிறைய குழப்பம் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகலாமா, இல்லை அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணலாமா, நம்மளோட லவ்வை ரியலைஸ் பண்ணிவிட்டு, நம்மளோட வேல்யூ என்னன்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணலாமா, இல்லை நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம். என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஓகே, குயின் ஆஃப் வான்ஸ் காட்டுறது வந்து நீங்கள் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக இருக்கீங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அவங்க வருவாங்களா அப்படின்னு ஒரு வெயிட்டிங் எனர்ஜி இருந்தாலுமே அவங்களுக்காக நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு காத்திருப்பு இருந்தாலும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல. ஓகே, செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நிறைய பேர் அட்ராக்ட் ஆகலாம். ஒர்க் பிளேஸ்லேயா இருக்கலாம், இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு க்ரஷ்ஷாக இருப்பீங்க. ஓகே, உங்களை நிறைய பேர் வந்து பார்த்துட்ருப்பாங்க, பார்க்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெளியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே வந்து ஹர்ட் ஆனாலும் இன்னும் கிவ் அப் பண்ணாமல் இருக்கீங்க. இதுதான் உங்களோட எனர்ஜி. ஸோ இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம், ஆர்எல்ஸ் யூ கேன் ஸ்கிப். ஓகே, அண்ட் அடுத்து இப்போ வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, அடுத்து 3 ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது, அண்ட் லவ்வர்ஸ் கார்டும் இருக்குது, நைட் ஆஃப் கப்ஸும் இருக்குது.
ஓகே. ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க உங்களை பற்றி ரொம்ப நிறைய யோசிக்கிறாங்க. உங்களை பற்றி நிறைய யோசிக்கிறாங்க. உங்கள் ஞாபகம் அதிகமாக இருக்குது. ஓகே, அதிகமாக திங்க் பண்ணுறாங்க. உங்களோட நினைவுகள் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. 3 ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி இருக்கிறது ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ஹார்ட் பிரேக் இருக்குங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, அண்ட் லவ்வர்ஸ் கார்டும் இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு கேஷுவல் கனெக்ஷன் இல்லை. சரிங்களா? ரொம்ப ஒரு சீரியஸ் கனெக்ஷனாக பார்த்துருக்காங்க. ஒரு சோல் லெவல் கனெக்ஷனாக தான் அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்துருக்காங்க. அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்னுமே அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே லவ் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸ்டில் லவ் ஃபீலிங்ஸ் இருக்குது. ரொமான்டிக் ஃபீலிங் இருக்குது. ஸோ உங்களை பிரிஞ்சதை அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஃபேஸை தான் அவங்க லைஃப்பில் கொடுத்துருக்கு. சரியா? லவ் இருக்குது. இந்த கனெக்ஷனை வந்து அவங்க ஒரு டைம் பாஸாக பார்க்கலங்கிறது தெரியுது. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் எனர்ஜி இருக்குது. ஓகே, நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது. ஸோ இம்பல்சிவாக சில விஷயங்கள் நடக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். அவங்க வந்து இம்பல்சிவாக சில டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஈகோ இருக்கும். ஓகே, ஈகோ அதிகமாக இருக்கும். இவங்கக்கிட்ட பேசாமல் அப்படியே சைலண்ட்டில் இருப்பாங்க. பேசாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதான் மனசில் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும் வலிகள் இருந்தாலும் அவங்க வந்து ஈகோ அதிகமாக இருக்குது. இம்பல்சிவாக டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. பேசாமல் உங்ககிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது அவங்களோட எனர்ஜிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலமா நமக்கு தெரியுது. அண்ட் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எம்பரர் கார்டும் இருக்குது, 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது, ஸோ பேஜ் ஆஃப் வான்ஸும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ இருக்குங்கிறத எம்பரர் மூலயமா திரும்பவும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ரொம்ப ஒரு கண்ட்ரோல் பர்சன். ஓகேவா? நல்ல ஒரு டாமினேட்டிங்கான ஒரு பர்சன். டாமினன்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது. டாமினன்ஸ் எனர்ஜி. நான் வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஓகேவா? நான் எதுக்கு இறங்கி போகணும்? நான் ஏன் போய் பேசணும்? நான் எதுக்காக வந்து அவங்கக்கிட்ட போய் பெக் பண்ணணும்? நான் ஏன் சேஸ் பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ. ஓகே, அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களே அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலும் என்னை தேடி வரட்டும், நான் தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு எனர்ஜி. ஓகே, அண்ட் 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. இம்பேலன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை, ரெசிப்ரிகேஷன் மிஸ்ஸிங். ஓகே, ஒருத்தர் மட்டும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க, இன்னொருத்தங்க ரிசீவராக மட்டும் இருந்திருக்காங்கங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பில் கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. கம்யூனிகேஷன் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சை விடலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ நோ காண்டாக்டில், இந்த நோ காண்டாக்ட் பிரேக் ஆக போகுது. இந்த நோ காண்டாக்டில் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு யூனிவர்ஸ் மூலமா இந்த கார்டு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது அவங்களுக்கு. ஆனால் ஈகோ வந்து அவங்கள வந்து தடுக்குது, ஹோல்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனாக இருக்குது. அண்ட் அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. ஓகே, நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் கார்டு இருக்குது, 9 ஆஃப் வான்ஸ் இருக்குது பாட்டம் எனர்ஜியாக. ஸோ கண்டிப்பாக அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உங்கள் கூட வந்து ஒரு லாங் டேர்ம் ஃப்யூச்சரை வந்து அவங்க இமேஜின் பண்ணியிருந்தாங்க. ஓகே, உங்கள் கூட ஃபேமிலியாக இருக்கணும், குழந்தைகள்லாம் இருக்கணும், உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியை உருவாக்கணும், ஃபேமிலியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அவங்களுக்கு. உங்கள் கூட உங்களை ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலாவோ ஒரு ஒய்ஃப் மெட்டீரியலாவோ அவங்க இமேஜின் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய குழந்தைகள்லாம் பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருந்தது. அந்த ஒரு கற்பனை உலகத்தில் அவங்க இருந்தாங்க. பட் இப்படி ஒரு ஹார்ட் பிரேக் வந்துருச்சு உங்கள் 2 பேருக்குள்ளேயும். அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ எமோஷ்னலி உங்கள் கூட அட்டாச்சாக இருக்காங்க. அண்ட் உங்கள் கூட ரொமான்டிக் அட்டாச்மெண்ட்டும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து காண்டாக்டில் இருக்கும்போது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களுக்குள்ளே நிறைய ரொமான்டிக் மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நினச்சி பார்க்குறாங்க. திரும்பவும் அதெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இன்னுமே அந்த ரொமான்டிக் தாட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்கு. அண்ட் பாட்டம் எனர்ஜி வந்து 9 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. அவங்களுமே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்காங்க. ஆனாலும் விட முடியல. எமோஷ்னலி கொஞ்சம் டயர்டு தான். ஈகோ இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு போகவும் முடியல, நினைக்காமவும் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு டயர்டு அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, உங்களை விட்டுட்டு போக முடியல. ஸோ அவங்களால உங்களை மறக்க முடியலை. ஆனால் அப்ரோச் பண்ணுறதுக்கு
தைரியம் இன்னும் வரலை. இதுதான் அவங்களோட எனர்ஜி. ஸோ உங்களை ரொம்ப ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ரொமான்டிக் மூமெண்ட்ஸை நினச்சி பார்க்குறாங்க. அந்த ரொமான்டிக் ஃபீல்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ். ஓகே, அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிகளுக்கெல்லாம் ரிலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபயர் சைன்ஸ் இருக்குது. ஓகே, மேஷம், சிம்மம், தனுசு இந்த ராசிகளுக்கெல்லாம் பொருந்தும். ஓகேவா, வான்ஸ் எனர்ஜி இருக்குது இல்லையா, பேஜ் ஆஃப் வான்ஸ் அண்ட் 9 ஆஃப் வான்ஸ் இருக்குது, குயின் ஆஃப் வான்ஸ் இருக்குது, அண்ட் ஏர் சைன்ஸும் இருக்குது. ஓகே, ஏர் சைன்ஸ் இருக்குது. ஸோ ஏர் சைன்ஸ் ஷோர்ட்ஸ். ஓகே, ஜெமினி, மிதுனம், துலாம், கும்பராசிகளுக்கு பொருந்தும். ஓகேங்களா, அண்ட் எர்த் சைன்ஸும் இருக்குது. ரிஷபம், கன்னி, மகரம் இந்த ராசிகளுக்கும் அதிகமாக பொருந்தும். ஓகேங்களா, ஸோ ஹைலி மேட்ச் ஆகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம் அண்ட் ரிஷபம், மகரம். ஓகே, இந்த ராசிகளுக்கு அதிகமாகவே பொருந்தும். ஏன்னா எம்பரர், குயின் ஆஃப் வான்ஸ், லவ்வர்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த ராசிகளுக்கு அதிகமாகவே பொருந்தும். ஸோ ஓவரால் மெசேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கனெக்ஷன் ஒரு ஸ்ட்ராங் கார்மிக் அண்ட் சோல்மேட் டைப். ஓகே, 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் ஈகோ அண்ட் பயம் இதுதான் உங்கள் செப்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. சரிங்களா, ஸோ யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணாலும் செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணணுமா அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகேவா, ஆல்ரெடி இம்பேலன்ஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களே ரியலைஸ் பண்ணி வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, அவங்களே ரியலைஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட செல்ஃப் க்ரோத் அண்ட் செல்ஃப் லவ். ஓகேவா, இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போ உங்கள் செல்ஃப் க்ரோத் அண்ட் செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை தேடி வருவாங்க. அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலமா இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். இது கைடன்ஸ். ஓகே, இது ஒரு கைடன்ஸ். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கார்ட்ஸ் மூலமா இதுதான் யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ரீசனேட் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இந்த ரீடிங் உங்களுக்கானது இல்லை. ஓகே, அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.